ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 24. உயிருள்ள இறைவார்த்தைகள் 1-12 வரை. வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையிலே தாங்கள் ஆயத்தம் செய்திருந்த நறுமண பொருட்களை எடுத்துக்கொண்டு அப்பெண்கள் கல்லறைக்கு சென்றார்கள். கல்லறை வாயிலிலிருந்து கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்தபோது அங்கே ஆண்டவர் இயேசுவின் உடலை காணவில்லை. அதை குறித்து அவர்கள் குழப்பமுற்றவர்களாய், அப்பொழுது திடீரென மின்னலை போன்று ஒளி வீசும் ஆடை அணிந்த இருவர் அவர்களுக்கு தோன்றினர். இதனால் அப்பெண்கள் அச்சமுற்று தலைகுனிந்து நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் அப்பெண்களை நோக்கி, உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதேன்? அவர் இங்கே இல்லை, அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். கலிலேயாவில் இருக்கும்போது அவர் உங்களுக்கு சொன்னதை நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். மானிட மகன் பாவிகள் கையில் ஒப்புவிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும், 3ஆம் நாளில் உயிர்த்தெழ வேண்டும் என்று சொன்னாரே என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவில் கொண்டு கல்லறையை விட்டு திரும்பி போய் இவை அனைத்தையும் 11 மற்ற அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவர்கள் மகதலா மரியா, யோவன்னா, யாக்கோப்பின் தாய் மரியா என்பவர்களும் அவர்களோடு இருந்த வேறு சில பெண்களும் ஆவர். அவர்கள் நிகழ்ந்தவற்றை திருத்தூதர்களுக்கு கூறினார்கள். அவர்கள் கூற்று வெறும் பிதற்றலாக தோன்றியதால் திருத்தூதர்கள் அவர்களை நம்பவில்லை. ஆனால் பேதுரு எழுந்து கல்லறைக்கு ஓடினார். அங்கு அவர் குனிந்து பார்த்தபோது உடலை சுற்றியிருந்த துணிகளை மட்டும் கண்டார். நிகழ்ந்தவற்றை குறித்து தமக்கு வியப்புற்றவராய் திரும்பிச் சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருடைய இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசுனுடைய உயிர்ப்பின் பெருவிழாவினுடைய வாழ்த்துக்களை நம்மோடு பணி செய்து கொண்டிருக்கிற உதவி அருள் தந்தையர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் பங்கு பேரவை, அன்பிய பொறுப்பாளர்கள், பக்த சபைகள், ஆலய குழுக்கள், இறை மக்கள், அந்தோனியாருடைய பக்தர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்வதிலே தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஹாப்பி ஈஸ்டர். நன்றி. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய என்னுடைய மறையுரையை துவங்குவதற்கு முன்பாக இந்த நாளை பற்றி சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் திருப்பலிக்கு துவங்குவதற்கு முன்பாக, ஒளி வழிபாடு துவங்குவதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு செய்தபோது இதை சொன்னேன். செயின்ட் அகஸ்டின் இப்படியாக சொல்லுகிறார், இந்த நாளை பற்றி சொல்லுகிறார், திஸ் சண்டே இஸ் த மதர் ஆஃப் ஆல் சண்டேஸ். இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஞாயிற்றுக்கிழமையை விட தலைமை வாய்ந்தது, முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால்தான் மற்ற எந்த நாட்களிலும் இல்லாத அளவுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை, இரவு திருவிழிப்பு வழிபாட்டை மிக நீளமாக திரு அவை வைத்திருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்லை என்றால் வேறு எந்த ஞாயிற்றுக்கிழமைக்கும் மதிப்பு இல்லை. இந்த உயிர்ப்பு விழா இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்லை என்றால்
மற்ற எந்த ஞாயிற்றுக்கிழமைக்கும் மதிப்பு இல்லை. அதனால்தான் திரு அவையானது இன்று நீளமான வழிபாடு வைத்திருக்கிறது. திருப்பலி புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த திருவிழிப்பு வழிபாடு இரவு துவங்குவதற்கு முன்பாக வைக்கக்கூடாது. அதேபோல இந்த திருவிழிப்பு திருப்பலி பொழுது முடிந்த பின்பு வைக்கக்கூடாது. இப்போ காலையிலும் பூசை வைக்கிறீங்க, அது திருவிழிப்பு பூசை கிடையாது, அது பூசை. இந்த திருவிழிப்பு பூசையில் நடந்த இத்தனை விஷயங்கள் நாளை காலையில் நடக்காது. ஆக இந்த திருவிழிப்பு திருப்பலியானது மிக முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே 7 வாசங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நாம் 5 வாசங்களை எடுத்துக்கொண்டோம். ஒவ்வொரு வாசம் ஏதோ அங்கங்கே எடுத்து கொடுத்திருக்கிற திருச்சபை அல்ல, ஒரு வரிசைப்படுத்தி கொடுத்திருக்கிறது. துவக்கம், தொடக்க நூல், கடவுள் இந்த உலகத்தை படைத்தார். அப்போ இந்த உலகத்தினுடைய முதலாளி யார்? இதுக்குள்ள தூங்கிட்டீங்களா? இந்த உலகத்தினுடைய படைப்பாளி யார்? கடவுள். நாம் எல்லாம் அவருடைய படைப்பு. எனவே இந்த நாள் முதல் வாசகம், கடவுள்தான் இந்த உலகத்தினுடைய ஆதி கர்த்தா, அவர்தான் முதலாளி, அவர்தான் இந்த உலக அனைத்திற்கும் சொந்தக்காரர். நாம் அவரால் படைக்கப்பட்ட மக்கள், அவருடைய அன்புக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆக முதல் வாசகம் படைப்பை பற்றி பேசியது. அதுக்கு அடுத்த வாசகம் விடுதலை பயணத்தில் நாம் வாசித்திருக்கிறோம். ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த மக்கள், எகிப்திலே அடிமைகளாக இருக்கக்கூடிய அந்த மக்களை ஆண்டவர் தன்னுடைய மக்களாக தேர்ந்தெடுத்தார். அங்கிருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை கானான் தேசத்துக்கு, பாலும் தேனும் பொடியக்கூடிய கானான் தேசத்துக்கு கொண்டு போனார். அந்த பாஸ்கா நிகழ்வை இன்றைக்கு நாம் சிந்தித்தோம். கடவுள் ஒரு இனத்தின் மீது, இஸ்ராயல் இனத்தின் மீது பேரன்பு கொண்டு அவர்கள் உடன்படிக்கை செய்து கொண்டு அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார் என்று 2ஆம் வாசகத்தை வாசித்தோம். 3ஆவது வாசகம் எசையா புத்தகத்திலிருந்து வாசித்திருக்கிறோம். கடவுள் இந்த மக்களை தேர்ந்து கொண்டார், ஆனால் இந்த மக்கள் கடவுளை விட்டு விலகி போனார்கள். எனவே எசையா இறைவாக்கின வழியாக ஆண்டவர் சொல்கிறார், என்னை தேடி வாருங்கள், தாகமாய் இருப்பவர்களே என்னை தேடி வாருங்கள். நீங்கள் பயனற்ற ஒன்றுக்காக உழைத்து கொண்டிருக்கிறீர்கள், பயனற்ற ஒன்றை தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்கள். உண்மையான வாழ்வு கொடுப்பது நான் தான், என்னை தேடி வாருங்கள் என்று சொல்லி எசையா இறைவாக்கினபடியாக அந்த மக்களை, பாவத்தில் இருக்கக்கூடிய மக்களை தன்னுடைய அன்புக்குள், உறவுக்குள் அழைக்கக்கூடிய எசையா புத்தகத்திலிருந்து வாசகத்தை நாம் வாசித்தோம். 4ஆவது வாசகம் பாருக் என்கின்ற புத்தகத்திலிருந்து வாசித்தோம். அது கடவுளுடைய ஞானத்தை பற்றி பேசிய வார்த்தைகளாக, கடவுளுடைய வார்த்தைகளை பற்றி பேசிய வாசகமாக நாம் பார்த்தோம். கடவுளுடைய ஞானம் பெரிது, அந்த ஞானத்தின் மக்களாய் நாம் வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுத்த வாசகம். 5ஆவது வாசகம் நாம் படித்தோம், எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து வாசித்திருக்கிறோம். எசேக்கியேல் பாவத்தில் இருக்கக்கூடிய மக்களை கடவுள் வழியாக, எசேக்கியேல் வழியாக கடவுள் அழைக்கிறார். ஆக இந்த 5 வாசகம் இஸ்ராயல் மக்களை கடவுள் அன்பு செய்ததை நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆனால் காலகட்டத்திலே காலங்கள் கடந்து செல்கிற போது இஸ்ராயல் மக்கள் கடவுளை விட்டு விலகி போனார்கள். இந்த மனிதகுலம் கடவுளை விட்டு விலகி போயிற்று. எனவே ஆண்டவர் தன்னுடைய ஒரே மகனை அனுப்புகிறார். அந்த ஒரே மகன் இந்த உலகத்துக்கு வந்து சிலுவையிலே பாடுபடுகிறார். சிலுவையிலே பாடுபட்டு நம்மை மீட்கிறார். அந்த இயேசு நமக்காக மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்பதை ரோமியர் திருமுகத்திலிருந்து நாம் வாசித்தோம். இறுதியாக இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுந்த நிகழ்வில், ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த அந்த நிகழ்வு அங்கே இருந்தவர்கள் எப்படியாக புரிந்து கொண்டார்கள் என்பதை நற்செய்தி வழியாக நாம் வாசிக்கிறோம். ஆக பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரையிலும் ஒரு மீட்பின் திட்டத்தை, கடவுளுடைய திட்டத்தை சொல்லக்கூடிய வாசகங்களை நாம் வாசித்திருக்கிறோம். தொடக்கம் முதல் நாம் மீட்படைந்த அந்த வரலாற்று நிகழ்வை இன்றைய நாளிலே திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிறது.
இந்த எல்லா வாசகத்தை பற்றி நீங்கள் பேச போகிறீங்களா? அது கிடையாது. பெரிய மாணவர்களே, உயிர்த்தெழுதலை பற்றி ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு காகம் ஒரு மரத்தின் கிளையின் மீது அமர்ந்தது. அந்த மரத்தின் கிளை மீது அமர்ந்து கொண்ட அந்த காக்கா அந்த கிளையை பார்த்து, அந்த மரத்தை பார்த்து சொன்னது, நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற, என்னை தாங்கக்கூடிய அளவுக்கு உனக்கு வலிமை இருக்கிறது என்று சொல்லி, மரமே யூ ஆர் வெரி ஸ்ட்ராங், நீங்கள் வலிமையாக இருக்கிற அப்படி சொல்லி அந்த காக்கா சொல்லிச்சான். அதுக்கு அந்த மரம் சொல்லியது, நான் என்ன ஸ்ட்ராங்கு, நான் ஒன்றும் ஸ்ட்ராங்கு கிடையாது. ஏன்னா இந்த கிளையானது நெருப்பு பற்ற வைத்தால் இந்த கிளையானது எரிந்து போகிறது. இல்லை, இரும்பு என்னை கோடாரை வெட்டி என்னை வெட்டிடுறாங்க, இரும்பு தான் ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லி, இரும்பு தான் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி அந்த மரம் சொல்லியதான். அப்போது அந்த காக்கா இரும்பை பார்த்து சொல்லியதான், உலகத்திலேயே நீ தான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லியதான். அப்போ அந்த இரும்பு சொல்லிச்சான், நான் என்ன ஸ்ட்ராங்கு, மனுஷன் என்னை எடுத்து போய் நெருப்பில் வச்சா நான் உருகி போகிறேன், நான் வளைந்து போகிறேன், எனவே என்னை விட வலிமையானது யாரு? பதில் சொன்னதான் தூக்கம் வராது. நெருப்பு என்று சொல்லியதாம். அப்போ இந்த காக்கா நெருப்பிடம் சென்று சொன்னதாம், உலகத்திலேயே நீ தான் ஸ்ட்ராங், இரும்பை கூட வளைக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு வலிமை இருக்கிறது, நீ தான் உலகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற, வலிமை உள்ளவனாக இருக்கிறாய் என்று நெருப்பை பார்த்து சொன்னபோது அது சொல்லிச்சான், நான் என்னத்த ஸ்ட்ராங்கு, தண்ணி ஊற்றினா நான் அணைஞ்சு போயிடுறேன், தண்ணி தான் ரொம்ப வலிமையானது, நீர் தான் ரொம்ப வலிமையானது என்று அது தன்னுடைய பாட்டுக்கு குறையாக சொல்லியதாம். அப்போ தண்ணீர் கிட்ட போயிட்டு இந்த காகம் கேட்டுதான், இந்த உலகத்தில் நீ தான் ஸ்ட்ராங்கு, நெருப்பை கூட நீ அணைத்து விடுகிறாய், எனவே நீ தான் வலிமையானவர் என்று தண்ணீரிடம் சொல்லி தண்ணீரிடம் சென்று காகம் சொன்னதாம். அப்போ அந்த தண்ணீர் சொன்னது, நான் என்னத்தை பெரிய ஸ்ட்ராங்கு, சூரியன் அங்கிருந்து தன்னுடைய வெயிலை அடித்த உடனே நான் காய்ந்து போகிறேன், நான் ஒன்றுமில்லாமல் கட்டாந்தரையாக மாறி போகிறேன், எனவே என்னை விட வலிமையானது யாரு? சூரியன், அவன்தான் ரொம்ப வலிமையானவன். காக்கா சூரியனிடம் சென்றதாம். போச்சா ஃபாதர்லாம் கேட்காதீங்க, கதை தான். காக்கா எப்படி சூரியன் கிட்ட போக முடியும் அப்படின்னு சொல்லி. ஆக காகம் சூரியனிடம் சென்றது, நீ தான் அந்த உலகத்தில் ரொம்ப வலிமையானவன், ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் என்று அந்த சூரியனிடம் சொன்னபோது அது குறையாக சொன்னதான், நான் என்னத்த ஸ்ட்ராங்கு, நான் எவ்வளோதான் வெயில் அடித்தாலும் மேகம் வந்து என்னுடைய வெயிலை தடுத்து விடுகிறது, மேகம் வந்தால் நான் மறைந்து போகிறேன், என்னை விட மேகம்தான் வலிமையானது, ரொம்ப ஸ்ட்ராங்கானது என்று அது சொல்லிச்சு. இப்போ மேகத்திடம் வந்து காகம் சொன்னதான், நீ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காமே, சூரியனையே மறைத்து விடுகிறாய் அப்படி சொல்லி அது தன்னுடைய குறைபாடு சொல்லிச்சான். நான் எங்கே ஸ்ட்ராங்கு, காத்தடித்தா மேகம் கலைந்து போக வேண்டி இருக்கிறது, என்னை அப்படியே தூக்கிட்டு போயிடுது, காற்றுத்தான் மிக வலிமை. காற்றிடம் சென்றது, நீ தான் வலிமையா? அது சொன்னது, நான் என்ன வலிமை, நான் காற்று அடிக்கிறேன், உயர்ந்த மலை முன்பாக நிற்கிறது, அது என்னை தடுத்து விடுகிறது, இந்த மலை தான் ரொம்ப வலிமையானது என்று. மலையிடம் சென்றது, நீ தான் ரொம்ப வலிமையாய், இந்த உலகத்தில் ரொம்ப வலிமையானவன், காற்றையும் கூட தடுத்து நிற்பாட்டக்கூடிய அளவுக்கு வலிமை இருக்கிறது. அப்போ அந்த மலை சொன்னது, நான் எங்கே வலிமையானவன், மனிதன் என்னை வெட்டி துண்டு துண்டாக மாற்றி விடுகிறானே, மனிதன் வலிமையானவன், இருந்த மலைகளையெல்லாம் பெயர்ந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டான், எனவே மலையை பெயர்க்கக்கூடிய வலிமை யாரும் இருக்கிறது, மனிதன் தான் ரொம்ப வலிமையானவன் என்று சொன்னதான். இப்போ காக்கா மனுஷங்கிட்ட வந்தது, உலகத்திலேயே எல்லாம் நீ தான் வலிமையானவன் அப்படின்னு சொல்கிறாங்க, நீ தான் உண்மையான வலிமையானவனா? அவன் சொன்னானா, நான் எங்கே வலிமையானவன், இந்த சாவு இந்த இறப்பு என்னை சாகடிச்சு விடுது, சாவு வந்தால் நான் செத்து போயிடுறேன், எனவே நான் வலிமையானவன் அல்ல, என்னை சாகடிக்கக்கூடிய சாவு ஒன்று இருக்கிறது, மரணம் ஒன்று இருக்கிறது, அவன்தான் வலிமையானவன் என்று அந்த காக்காயிடம் அந்த மனிதன் சொன்னானாம். இப்போது அந்த காக்கா மரணம் சாவிடம் சென்றுதான், உலகத்திலே நீ தான் ரொம்ப வலிமையானவன் போல இருக்க, எல்லாரையும் அடக்கி ஆளக்கூடிய
அந்த வலிமை படைத்த மனிதனையே நீ சாகடிக்கிறாய், நீ தான் ரொம்ப வலிமையானவன். அப்போ அந்த சாவு சொன்னதான், நான் எங்க வலிமையானவன், என்னையும் கடந்து ஒருவன் உலகத்தில் சாவை வென்றிருக்கிறான், என்னையும் ஜெயித்திருக்கிறான். இயேசு அவத்தான் உலகத்திலேயே ரொம்ப வலிமையானவன் என்று சொன்னான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுதான் உண்மையாகவே வலிமையானவர். உலகத்தில் ஒரே ஒரு மனிதன்தான் சாவை வென்றிருக்கிறான். ஒரே ஒரு மனிதன்தான் சாவி உன்னுடைய கொடுக்கு எங்கே என்று சொல்லி இருக்கிறான். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட விழாவை நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இயேசு வலிமையானவர், இயேசு வல்லமை உள்ளவர், சாவையே எதிர்த்து உயிர்த்தெழுந்தக்கூடிய உண்மையான தெய்வமாய் நம்முடைய கடவுள் இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த விழாவை இன்றைக்கு நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் விவிலியத்தில் இருந்து ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். விவிலியம் வைத்திருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12 முதல் 15 முடிய. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12 முதல் 15 முடிய. இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க, உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர்த்தெழுதல் இல்லை என சொல்வது ஏன்? கொரிந்து நாட்டு திருச்சபையில் இந்த பிரச்சனை இருந்துச்சு. பவுலடியார் தான் இந்த கொரிந்து நாட்டு திருச்சபைக்கு போதித்தார். அந்த திருச்சபையில் உயிர்த்தெழுதல் உண்டு என்று சில பேர் நம்பினாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட சில பேர், ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்திருப்பாரா என்ற டவுட்டோட, ஒரு சந்தேகத்தோடு இருந்தாங்க. அவங்கள பார்த்து தான் பவுலடியார் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று அறிவிக்கப்பட்டு இருக்க, உங்களுள் சிலர் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழவில்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே ஏன் என்று கேட்கிறார். அடுத்த வாக்கியம், இறந்தோர் உயிர்த்தெழ மாட்டார் எனில், இறந்தவங்க செத்து போனவங்க உயிர்த்தெழ மாட்டாங்க அப்படின்னா, கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். இயேசுவை நம்பியவர்கள் உயிர்த்தெழுவார்கள் என்றால் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று பொருள்படும். இறந்தவர்கள் உயிர்த்தெழவில்லை என்றால் இயேசுவும் உயிர்த்தெழப்படவில்லை என்றாகிவிடும். அடுத்து, கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும், என்ன நற்செய்தி பறைசாற்றினாங்க? இயேசு உயிர்த்து விட்டார் என்ற நற்செய்தியை பறைசாற்றினார்கள். எனவே இயேசு உயிர்க்கவில்லை என்றால் நாங்கள் அறிவித்த அந்த நற்செய்தியும், அதான் மிக முக்கியமான வார்த்தை, நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருளற்றதாகி மாறிவிடும். There's no meaning at all. நாம் இயேசுவை நம்புவதில் எவ்விதமான பொருள் இல்லாமல் போய்விடும். இயேசு உயிர்க்கவில்லை என்று நாம் நினைத்தோம் என்றால் இயேசுவை கடவுளாக நாம் நம்புவது ஒரு ஜோக். It becomes a joke. அல்லது ஒரு மூட நம்பிக்கை. இயேசு உயிர்த்தெழவில்லை என்று நாம் சொல்லிட்டு நான் இயேசுவை வணங்குறேன் அப்படின்னா, இயேசுவை நான் நம்புகிறேன் என்றால் அந்த நம்பிக்கை எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா? அந்த நம்பிக்கை பொருளற்றதாய் போய்விடும். பிரியமானவர்களே, அடுத்த வாக்கியம், நாங்களும் கடவுள் சார்பில் பொய் சான்று பகர்கின்றவர்களாய் ஆவோம். நாங்கள் பொய் சொல்றவங்களா மாறிடும். இயேசு உயிர்த்தார் அப்படின்னு சொல்லி நாங்கள் பொய் சொல்கின்றவர்களாக மாறிவிடும். இந்த பெரிய வசனத்தில் நான் ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கொள்கிறேன். ஆண்டவர் இயேசுவை நான் நம்புகிறேன், ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலை அதில் எனக்கு டவுட் இருக்கு. அல்லது இயேசுவை நம்புகிற நாம், இயேசுவை நம்புகிற கிறிஸ்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள் என்பதிலே எனக்கு டவுட் இருக்கு, சந்தேகம் இருக்கு என்றால் என்னுடைய நம்பிக்கை பொருளற்றது. என்னுடைய faith it becomes vain. என்னுடைய நம்பிக்கைக்கு, என்னுடைய ஃபெய்த்துக்கு அர்த்தம் இல்லை. அப்ப இப்படி தலைக்கீழ போட்டு பார்ப்போம். நான் இயேசு மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்றால் எனக்கு எது தேவை? நான் இயேசு மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்றால் எது தேவைன்னு? நம்பிக்கை தேவையா? இயேசுவின் மீது நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்றால் எனக்கு என்ன வேண்டும்? விசுவாச நம்பிக்கை. பெரியமானவர்களே,
நான் இயேசு மீது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்றால் இயேசு உயிர்த்தார் என்பதை நம்ப வேண்டும். இயேசு உயிர்த்தார் என்பதை நம்ப வேண்டும். இயேசு உயிர்த்தார் என்பதை நம்புகிறவர்கள் எது உண்டு என நம்ப வேண்டும்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் உயிர்ப்பார்கள் என்பதிலும் நம்பிக்கை வேண்டும். நமக்கு ரெண்டுத்துலேயும் டவுட் இருக்குது. நாம் உயிர்த்தெழுவாம் என்பது அதுலேயும் நமக்கு டவுட் இருக்குது. இயேசு உயிர்த்தெழுந்தாரா என்பதிலும் டவுட் இருக்குது. அப்படி டவுட் இருந்தால் யூ cannot be a Christian. நீங்கள் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ள தகுதியற்றவர்கள். அப்போ நான் ஜெபிக்கிற ஜெபமாற, நான் ஜெபிக்கிற ஜெபம், நான் பார்க்கிற பூசை, நான் உட்கொள்கிற நற்கருணை, மற்ற எல்லா ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ், தேரு, திருவிழா, சப்பரம் எல்லாமே எதற்கு கீழே வருகிறது? எதற்கு கீழே அதெல்லாம் வருகிறது? இயேசு உயிர்த்தார் என்ற நம்பிக்கையில தான் இதெல்லாம் பொருள்படும். இயேசு உயிர்க்கவில்லை என்று நினைக்கிறவர்கள் நீங்கள் நற்கருணை வாங்கினாலும் திருப்பலியில் பங்கெடுத்தாலும் பொருள் இல்லை. பிரியமானவர்களே, எத்தனை பேர் இயேசுனுடைய உயிர்ப்பை நாம் நம்புகிறோம்? இயேசுனுடைய உயிர்ப்பை நான் நம்புகிறேன் ஃபாதர், ஆனால் நான் செத்த பின்னாடி, நான் இறந்த பின்னாடி உயிர்ப்பேனா என்பதிலே தான் எனக்கு சந்தேகம் இருக்கின்றால் பவுலடி அதான் சொல்றாரு. இறந்தவர்கள் உயிர்த்தெழப்படவில்லை என்றால் யார் உயிர்த்தெழப்படவில்லை என்று ஆகிவிடும்? இயேசு உயிர்த்தெழப்படவில்லை என்று ஆகிவிடும். அப்போ நான் உயிர்ப்பேன் என்ற நம்பிக்கையிலே தான் இயேசு உயிர்த்தார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நான் என் மரணம், என்னுடைய இறப்பில் எனக்கு டவுட் இருக்கு. நான் மண்ணோடு மண்ணா போயிடுவேன், நான் புழு பூச்சியா போயிடுவேன், என்னுடைய ஆன்மா மண்ணிலே போயிடும், எனக்கு உயிர்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, மோட்செல்லாம் ஒன்றும் கிடையாது, நரகமெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த உலக வாழ்வோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது, இப்படிப்பட்ட சிந்தனையிலோ நான் இருக்கிறேன் என்றால், உயிர்ப்பு இல்லை என்ற சிந்தனையோடு நான் இருக்கிறேன் என்றால், நான் எதை மறுக்கிறேன்? இயேசு உயிர்த்தார் என்பதை மறுக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு இதை பேஸ் பண்ணி விவிலியத்தில் இயேசுவோடு இருந்தவங்க இயேசுனுடைய உயிர்ப்பை நம்பலை. இயேசுவோடு இருந்தவங்க இயேசுனுடைய உயிர்ப்பை நம்பலை. இயேசுவோடு இல்லாதவங்க அல்லது இயேசுவோடு சேராதவங்க உயிர்ப்பை நம்பினாங்க. யாரு? அதைத்தான் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். முதல்ல இயேசுவோடு இருந்தவங்க ஆனால் இயேசுனுடைய உயிர்ப்பை நம்பவில்லை. யாரெல்லாம்? வாங்க வந்து பசங்க வைங்க. ஓகே, முதல் ஒன்று சீடர்கள், அப்போஸ்தலர்கள், திருத்தூதர்கள். பிரியமானவர்களே, இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது, தன்னுடைய சீடர்களோடு இருந்தபோது எத்தனை தடவை தன்னுடைய பாடுகளை பற்றி சொன்னார்? தான் பாடுபட போவதை முன்கூட்டியே எத்தனை தடவை சொன்னார்? தைரியமாக சொல்லுங்க. 3 தடவை சொன்னார். 3 தடவை தன்னுடைய பாடுகளை சொல்லுகிற போதெல்லாம் அந்த பாடலுடைய இறுதியில் அவர் தன்னுடைய உயிர்த்தெழுதலையும் சேர்த்து சொல்வார். மானிட மகன் மக்கள் கையில் ஒப்புவிக்கப்படுவார், அவர் அவர்களை கைது செய்வார்கள், அவர் கொலை செய்வார்கள், ஆனால் அவர் 3ஆம் நாளில் 3 தடவை அவர் இறப்பதற்கு முன்னாடியே சொல்லிட்டார், நான் உயிர்த்தெழுவேன், இறந்த பின்னாடி நான் உயிர்த்தெழுவேன். அது மட்டுமல்ல, எருசலேம் ஆலயத்துக்கு போகிறாங்க, சாட்டை எடுத்து எல்லாரையும் விதட்டுகிறார். அப்போ வந்து தலைமை குருக்கெல்லாம் கேட்குறாங்க, எந்த அதிகாரத்தை கொண்டு இதெல்லாம் செய்கிற? அப்படி அவங்களுக்கு பதில் சொல்லுகிற விதத்தில் இயேசு சொல்லுவார், இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3 நாளில் இந்த ஆலயத்தை நான் கட்டுவேன். அதோடு முடித்தா அது ஆலயம் ஆகிடும். அடுத்த வசனம் ஒன்று வரும், அவர் தன்னுடைய உடலை பற்றியே பேசினார். தன்னுடைய உடலை பற்றித்தான் பேசினார், கட்டிடத்தை பற்றி பேசலை, உடலை பற்றி பேசினார். அப்போ அந்த ஆலயம் எத்தனாவது நாளில் கட்டி எழுப்பப்படும்? 3ஆம் நாளில் கட்டி எழுப்பப்படும். சீடர்கள் இருந்தாங்க அங்கே. மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுக்கு போகிறாங்க. லாசரு இறந்து போயிட்டார். மார்த்தா சொல்கிறார், ஆண்டவரை இங்கே இருந்தால் என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான். அப்படி அந்த வசனம்லாம் பேசி வரும்போது கடைசியில் இயேசு சொல்வார், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று சொல்கிறார். நான் உயிர்த்தெழுவேன் என்று மிக தெளிவாக சொல்லுகிறார். பெரிய நிறைய இடங்களிலே ஆண்டவர் இயேசு இறந்த பின்பு நான் உயிர்த்தெழுவேன் என்று தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னார். ஆனால் இறந்த பின்னாடி
என்ன நடந்தது? முதல்ல இயேசு இறந்த உடனே எல்லோரும் ஒளிந்து கொள்கிறார்கள். இயேசு 3ஆம் நாள் உயிர்க்கிறார். சீடர்கள் எங்கிருந்தாங்க? அப்போஸ்தலர்கள் எங்கிருந்தாங்க? 3ஆம் நாளில் பயந்து போய் வீட்டில் இருந்தாங்க. ஓகே, அவர்கள் மேல் அறையில் இருந்தார்கள். எங்கே இரவு உணவு சாப்பிட்டாங்களோ, பாஸ்கா விருந்து சாப்பிட்டாங்களோ அங்கே இருந்தார்கள். யோவான் நற்செய்தி ரொம்ப அழகாக சொல்லுவார் நற்செய்தியாளர், அவர்கள் கதவுகளை எல்லாம் அடைத்து கொண்டு உள்ளே இருந்தார்கள். யாரும் தங்களை பார்க்கக்கூடாது, உள்ளே இருந்தார்கள். பிரியமானவர்களே, நான் 3ஆம் நாளில் உயிர் தெழுவேன் என்று இயேசு சொல்லி இருக்க, 3ஆம் நாள் வந்த உடனே இந்த சீடர்கள் எங்கே இருந்திருக்க வேண்டும்? கல்லறையில் இருந்திருக்க வேண்டும். இயேசுவை வரவேற்பதற்காக அவர் எங்கே இருந்திருக்க வேண்டும்? கல்லறைக்கு ஓடி இருக்க வேண்டும். ஆனால் எங்கே இருக்கிறார்கள்? பயந்து போய் இருக்கிறார்கள். இன்னைக்கு நற்செய்தி வாசகத்திலே மகதலே மரியா போய் சீடர்களிடம் சொல்லுகிறார்கள், இயேசு உயிர்த்து விட்டார், இயேசுவை காணவில்லை, அவருடைய உடைகள் எல்லாம் இங்கே இருக்கு, நாங்கள் வெறும் கல்லறையை தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்ன உடனே சீடர்கள் மகதலா மரியாவை பார்த்து என்ன சொன்னாங்களாம்? இன்னைக்கு படிச்சங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படித்தோம். அதெல்லாம் எப்படி அந்த அம்மா சொன்னதை அவங்க எப்படி நினைச்சாங்களாம்? இவள் பிதற்றுகிறாள், பிதற்றுகிறாள். வேற வார்த்தை எதை சொல்லுங்க? பிதற்றுகிறாள், உளறுகிறாள், புரியாம பேசுறா, என்ன பேசுன்னு தெரியாம பேசி உளறி கொண்டிருக்கிறாள், புத்தி பேதமடைந்திருக்கிறது, புத்தி இல்லாமல் பேச, அறிவில்லாமல் பேசுகிறாள். யாரை பார்த்து சொன்னாங்க? வெறும் கல்லறையை பார்த்து இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை பார்த்துட்டு வந்து சொல்ற அந்த பெண்மணியை பார்த்து சொல்றாங்க, என்ன உளறிட்டு இருக்கிற, பிதற்றி கொண்டிருக்கிறாய். ஒருவேளை இயேசு தான் மரித்து உயிர்ப்பேன் என்று சொல்லாமல் இருந்திருந்தால் சீடர்கள் இதை சொல்லி இருக்கலாம். நான் உயிர்ப்பம்பா, 3ஆம் நாள் நான் உயிர்ப்பேன் என்று சொல்லி இருந்தது சொன்ன பின்னாடி இவங்க இது போல் சொல்லுவது அவங்க உயிர்த்தெழுதலை நம்புகிறார்கள் என்பது காட்டுதான்? இல்லை. 2 சீடர்கள் இயேசு இறந்த பின்னாடி எருசலேமை விட்டு எங்க போறாங்க? எம்மாவுஸ் போகிறார்கள். அப்படி போகிற போது இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு அவர்களோடு சேர்ந்து கொள்கிறார். என்ன நீங்க பேசிட்டு போறீங்க அப்படி இயேசு கேட்கிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கேட்கிறார். அவங்க என்ன சொல்றாங்க? என்ன எருசலேம் நகரில் நடந்து உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? ஒண்ணுமே தெரியாத போல கேட்டு இருக்கிறீங்க. யாரு? இந்த சீடர்கள் யாரை பத்தி சொல்றாங்க? இயேசுகிட்டே பேசுறாங்க. என்ன ஒன்றும் தெரியாத போல பேசி நிற்கிறீங்க, ஒன்றும் தெரியாத போல கேட்டு நிற்கிறீங்க. அங்கு ஒரு வார்த்தை வருகிறது, அவர்கள் முகம் வாடியவர்களாக இருந்தார்கள். அந்த 2 பேருடைய அந்த 2 சீடருடைய முகம் எப்படி இருந்துச்சாம்? இயேசு உயிர் தெழுந்துட்டாரு, ஆனால் இவர்களுடைய முகம் எப்படி இருக்கு? இங்கே இருக்கக்கூடிய பல பேருடைய முகம் போல தான் இருக்கு. உங்களை பார்த்து எனக்கு தூக்கம் வந்துடும் போது. அவருடைய முகம் எப்படி இருந்ததாம்? ஏன் இதை வாடி போன முகம்? ஏன் வாடி போன முகம்? ஏன் எம்மாவுஸ் போனாங்க? இயேசு செத்து போயிட்டாரு, இவரை நம்பி நாம் வந்தோம், எருசலேமுக்கு வந்தோம், அவரை செத்துட்டாரு, நாம் போய் பொழப்பை பார்ப்போம், நாம் போய் நம்ம வீட்டு வேலையை பார்ப்போம் என்று தங்களுடைய ஊருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று நம்பி இருந்தால் எம்மாவுஸ் போயிருப்பாங்களா? போயிருக்க மாட்டாங்க. அடுத்தது என்னன்னா, பேதுரு சொல்றார் தன்னுடைய சீடர்களை பார்த்து, கூட இருந்தவங்களை பார்த்து, நான் மீன் பிடிக்க போறேன், யாரோ வரதுன்னா வாங்க. யாரு? பேதுரு. நான் உன்னை மனித பிடிப்போர் ஆக்குவேன் என்று சொல்லி அழைக்கப்பட்ட பேதுரு இப்போ சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? பேதுருடைய தொழில் என்ன? மீன் பிடிக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு போயிட்டாரு, மண்டையை போட்டாரு, அடக்கம் பண்ணிட்டாங்க, இனிமேல் ஒரு இல்லை, நாம் போயிட்டு நம்ம பொழப்ப பாப்பா, நான் மீன் பிடிக்க போகிறேன், என் தொழில் செய்ய போகிறேன், யாராவது வரீங்களா? மீன் பிடிக்க தெரியாதவங்களாம் அங்கே போனான். யாரு? சரி, டைம் ஆகும். தோமையார் மீன்பிடி தொழில் செய்தவர் அல்ல, மத்திய மீன்பிடிக்க தொழில் செய்தவர் அல்ல. அவங்களும் பேதுருவோடு போகிறார்கள். ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சிப்போம் போகிறார்கள். இயேசு உயிர்த்தெழுவார் என்று எண்ணி இருந்தால், நம்பி இருந்தால் எங்கே போயிருக்கணும் அவங்க? பிரியமானவர்களே, சீடர்கள் கூடவே இருந்தாங்க, 3 வருஷம் கூட இருந்தாங்க. அவருடைய போதனையை கேட்டாங்க, அவருடைய புதுமையை பார்த்தாங்க. நான் உயிர் தெழுவேன் அப்படின்னு சொன்னாங்க.
கடலில் தவித்த போது இயேசு அவங்களை காப்பாற்றினாரு. பேய்களை ஓட்டியதை பார்த்தாங்க. உணவு இல்லாத சமயத்தில் உணவு கொடுத்ததை பார்த்தாங்க. எல்லா அற்புதத்தை பார்த்தாங்க. எல்லாத்தையும் பார்த்த பின்னாடி இயேசு உயிர்ப்பேன் என்று சொன்னதை அவங்க கூட இருந்தவங்க நம்பவே இல்லை. அதனால்தான் இயேசு அந்த மேல் அறையில் ஒளிந்து கொண்டிருந்த சீடர்களுக்கு காட்சி கொடுக்கிற போது ஐயோ பூதம், ஐயோ பேய் என்று சொல்லி அவர்கள் அஞ்சினார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு பார்த்து என்ன சொன்னாங்களாம்? பேய் என்ன நினைத்தார்கள். இயேசு அவங்களை பார்த்து என்ன சொல்கிறார்? அஞ்சாதீர்கள், நான் தான். அதிலும் தோமையா இருக்கிறாரு, அவர் இல்லை. அன்னைக்கு இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவர் என்ன சொல்றாரு? அதெல்லாம் நம்ப மாட்டேன், நீங்கள் சொன்னால் நான் நம்பிடுவேனா? அவருடைய விழாவில், அவருடைய கையில், அவருடைய காயத்தில் நான் விரல் விட வேண்டும். தோமையா இருக்கு பாருங்க. பிரியமானவர்களே, இது சீடர்களுடைய மனநிலை. மார்த்தாள், மகதலா மரியாள், அவரோடு இருந்த பெண்கள், பெண் சீடர்கள், இவங்க பாருங்க, இவர்கள் விடிய காலையிலேயே இயேசுனுடைய கல்லறைக்கு போறாங்க. ஒவ்வொரு வாசகத்தில் இருக்கக்கூடிய நற்செய்தியார் இந்த காட்சியை வித்தியாசப்படுத்துகிறாங்க. மார்க்கு நற்செய்தியில் என்ன வரும் அப்படின்னா, மகதலா மரியாவோடு சில பெண்கள் காலையில், விடிய காலையிலே கல்லறைக்கு போவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டே போவாங்க. பாருங்க, பெண்கள் விடிய காலையில் 3 மணிக்கு 4 மணிக்கு கூட பேசின்னு தான் போகிறாங்க. எந்த டைம் இருந்தாலும் நாங்கள் பேசின்னு தான் போவோம், எங்கள் வாயை மூட முடியாது, பேசிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க பேசுனது வேற. என்ன பேசுனாங்க அப்படின்னா, நாம் கல்லறைக்கு போகிறோம், இயேசுனுடைய உள்ளே போயிட்டு நாம் பார்க்க முடியாது. ஏனென்றால் அந்த கல் மூடப்பட்டிருக்கிறது, அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல் நமக்காக யாரு புரட்டுவார்கள்? இந்த வாக்கியத்தில் என்ன தெரியுது? இயேசு உள்ள சவமாக தான் இருப்பார், கல் மூடி தான் இருக்கும். உள்ள நாம் மரித்த இயேசு பார்க்க போகணும், நமக்கு யார் கல் புரட்டி கொடுப்பார்கள்? ஒன்று. சரி, அடுத்த யோவான் நற்செய்தியில் நான் பார்த்தேன் அப்படின்னா, மகதலா மரியா போவாங்க, காலையிலே போவாங்க, நறுமண தைலம் கொண்டு போவாங்க. அங்கே கல் புரட்டப்பட்டு இருக்கும், கல்லறை காலியாக இருக்கும். கல்லறையை பார்த்துட்டு அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, என்ன செய்வாங்க? ஓடியாருவாங்க. எங்கே? சீடர்களுடைய வீட்டுக்கு ஓடியாருவாங்க. ஏன் ஓடியாரணும்? இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று அவர் சொல்லும், நம்பணும். இயேசுவை யாரோ எடுத்து கொண்டு போய் விட்டார்கள். வந்து யார்கிட்ட சொல்கிறாங்க? சீடர்கள் சொல்லுகிறாள். இயேசு உயிர்த்து விட்டார் அப்படின்னு சொல்லலை, இயேசு யாரோ கொண்டு போய் விட்டார்கள். மகதலா மரியா இயேசு உயிர்த்தார் என்று நம்பல. இன்னொரு வசனம், இன்னொரு பகுதி, இதே பகுதியில் யோவான் சொல்றாரு, இயேசு அங்கே நிற்கிறார், உயிர்த்தெழுந்த இயேசு அங்கே நிற்கிறார். மகதலா மரியா கல்லறையை, வெறுமையான கல்லறையை பார்க்கிறார். பார்த்துட்டு பின்னாடி பார்த்தா அங்கே இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு நிற்கிறார். ஆனால் மகதலா மரியா அவரை பார்த்துட்டு யாருன்னு நினைச்சாங்க? காவலரா? ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கிறீங்க. ஆகும், நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் அந்த கன்ஃபியூஷன் வரும். ஓகேங்களா? ஆக அங்கே இருக்கிறவர் தோட்டக்காரன் என்று சொல்லி நினைத்து, ஐயா இயேசுவை நீங்கள் கொண்டு போயிருந்தால் சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு அங்கே நிற்கிறாரு. ஆனால் அந்த அம்மா சொல்லு தோட்டக்காரன் அப்படின்னு நினைச்சதான். இயேசுனுடைய உடலை எங்கேயோ வச்சிருந்தா நான் போய் எடுத்துக்கிறேன். இவங்க எல்லாம் தான் யாரோடு இருந்தாங்க? இயேசுவோடு இருந்தாங்க. இயேசுவோடு இருந்தவங்க யாருமே இயேசுனுடைய உயிர்ப்பை நம்மளை, இயேசுனுடைய உயிர்ப்புக்காக காத்திருக்கவில்லை, இயேசுனுடைய உயிர்ப்பை எதிர்பார்க்கவே இல்லை, இயேசு உயிர்த்து விட்டார் என்பதை நம்பவே இல்லை. இதெல்லாம் இயேசுவோடு இருந்தவங்க. இயேசுவோடு இல்லாதவங்க ஆனால் உயிர்ப்பை நம்பினார்கள். பார்க்கிறோம். எடுத்துக்கொள்வோம், இந்த பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் 62, 63 இறை வார்த்தை. மத்தேயு நற்செய்தி 27, 62, 63. ஆயத்த நாளுக்கு அடுத்த நாள் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் பிலாத்துவிடம் கூடி வந்தார்கள். யாரெல்லாம்? தலைமை குருக்கள், பரிசேயர்கள். இவங்க இயேசுக்கு ஃப்ரெண்டா, எனிமியா? இப்போ நான் தான் உங்களுக்கு எனிமி ஆகணும் போது. இவங்கெல்லாம் இயேசுக்கு பிடித்தமானவர்களா, பிடிக்காதவர்களா? பிடிக்காதவர்கள். யார்கிட்ட போகிறாங்க? பிலாத்துவிடம் மீண்டும் போகிறார்கள். இயேசு புதைச்சிட்டாங்க.
புதைச்சிட்டு விடிய காலையிலே வாரத்தினுடைய முதல் நாளிலே போகிறாங்க. போயிட்டு பிளாத்துக்கிட்ட என்ன சொல்கிறாங்க, அவர்கள் ஐயா இந்த எத்தன் பொய் சொல்கிறவன் உயிருடன் எழுந்த பொழுது 3 நாட்களுக்கு பின்பு நான் உயிருடன் எழுப்பப்படுவேன் என்று சொன்னது எங்களுக்கு நினைவு இருக்கு. யார் சொல்கிறாங்க? இயேசுவை ஏற்றுக்காதவன், இயேசுவை எதிரியாக நினைச்சவன், இயேசுவை கொலை செஞ்சவன், இயேசு கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னவன், நீ மெஸ்ஸியாவா அப்படின்னு கேட்டவன், இறை மகன் இல்லை அப்படின்னு சொன்னவன், நீ நாசரேத்து இயேசு தச்சனுடைய மகன் தானே, மரியாவின் மகன் தானே அப்படின்னு சொன்னவன், நீ விபச்சாரியுடைய நண்பன் சொன்னவன், நீ பாவிகளுடைய நண்பன் அப்படின்னு சொன்னவன், இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் சொல்லுகிறான், ஐயா இவன் 3 நாட்களுக்கு பின்னாடி உயிர் தெழுவேன் என்று சொல்லி இருக்கிறான். எனவே ஆகையால் 3 நாட்கள் வரை கல்லறையை காவல் செய்ய கட்டளையிடும் என்று அனுமதி கேட்கிறார்கள். பாருங்க, இவனுக்கு நம்பிக்கை இருக்கு. 3ஆவது நாள் இயேசு உயிர்த்து விடுவார். ஒருவேளை உயிர்த்து விடுவாரோ? பெரியமாடு, இதுதான் இன்றைக்கு நமக்கு சிந்தனை. சில சமயத்தில் கத்தோலிக்க மதத்தை சாராதவர்கள் கூட இயேசு உயிர்த்தார் என்பதில் ஆழமான நம்பிக்கை இருக்கிறார். இயேசுவை தன்னுடைய கடவுளாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட இயேசு உயிர்த்தார் என்பதில் ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இயேசுவோடு இருக்கிற நாம் சீடர்களை போல, மகதலா மரியாவை போல, பெண் சீடர்களை போல இருக்கிற நாம் எத்தனை பேருக்கு இயேசுனுடைய உயிர்ப்பில் நம்பிக்கை இருக்கிறது? உனக்கு என்ன பிரச்சனை? உட்காருங்க, அப்போ தெரியுங்க. இயேசுவோடு இருக்கக்கூடிய நமக்கு நற்கனை வாங்குகிறோம், அருள் சாதனை வாங்குகிறோம், ஜெபம் செய்கிறோம், ஜெபமாலை செய்கிறோம், எல்லாத்தையும் செய்கிறோம். ஆனால் இயேசுனுடைய உயிர்ப்பில் நமக்கு நம்பிக்கை இல்லை. எதை வச்சு சொல்றீங்க ஃபாதர்? ஏனென்றால் இயேசுனுடைய உயிர்ப்பின் வழியாக நமக்கு உயிர்ப்பு கிடைக்கிறது. அந்த உயிர்ப்புக்குண்டான வாழ்க்கையை நாம் வாழ்வதில்லை. அந்த உயிர்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் வாழ்வது கிடையாது. எத்தனை பேர் மோட்சத்துக்கு போவீங்க? நல்ல நாள் அதுவுமா? எவ்வளோ தைரியம் உங்களுக்கு? அப்படின்னா என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்? மோட்சத்துக்கு உண்டான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ அப்படின்னா அந்த உயிர்த்தெழுதல் எனக்கு நடக்கும், நான் மோட்சத்துக்கு போவேன் என்ற வாழ்க்கை வாழவில்லை என்றால் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? பிரியமானவர்களே, இயேசுனுடைய உயிர்ப்பை நம்புகிறவர்கள் இயேசு சொன்னதை செய்ய வேண்டும். இயேசுனுடைய உயிர்ப்பை நம்புகிறவர்கள் இயேசு சொன்னதின்படி வாழ வேண்டும். இயேசு சொன்னதின்படி வாழவில்லை என்றால் இயேசுனுடைய உயிர்ப்பை நாம் நம்பவில்லை.